ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைக்கு கொடுக்குற முளைக்கட்டிய ராகி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ ராகி எடுத்து கொட்டிக்கிட்டேங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாஷ் இந்த மாதிரி கலங்கில் தாங்க இருக்கும். இது ஒரு 5 to 6 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் வாஷ் இந்த மாதிரி வர வரைக்கும் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி வெள்ளை துணியில் எடுத்து ஒரு காற்று போகிற பாத்திரத்தில் முளைக்கட்ட வச்சுருங்கங்க. இது ஒரு 24 hours கிட்ட நீங்கள் முளைக்கட்ட வச்சுருங்கங்க. தண்ணி போக இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சு ஒரு 24 hours கிட்ட வச்சாவே போதுங்க. குழந்தைக்கு கொடுக்கறதுனால ஏன்னா ரொம்ப முளை கட்டினாலும் புளிச்ச வடை வந்துடுங்க மாவு அரைச்சி கொடுக்கும்போது. அதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு ஃபேன் காற்றுல, வெயிலெலாம் நீங்கள் ட்ரை பண்ண வேணாங்க. இது ஒரு ஃபேன் காற்றுலேயே ட்ரை ஆக வச்சுருங்கங்க. நீங்கள் உங்களுக்கு வீட்டில் இருக்க டெம்பரேச்சர் படி பார்த்து ஃபேன் காற்றுலேயே வச்சுருங்கங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் மாற்றி தேவைப்பட்ட பாதாம் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நான் மில்லில் அரைச்சி இந்த மாதிரி ஜலிச்சு வச்சுக்கிட்டேங்க. குழந்தைக்கு கொடுக்கறதுனால நான் ஒரு 2 times 3 times கிட்டவே ஜலிச்சு வச்சேங்க. ஏன்னா இதில் நிறையா கொஞ்சம் திப்பி மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் 3 times ஜலிச்சு வச்சு கொடுத்தேங்க. இதை நான் கஞ்சாக காய்ச்சி என் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தேங்க. தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வழக்கமாக ராகிக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தாங்க ஒரு 2 சொட்டு ஆட் பண்ணுவேன். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது கூட வேறு ஏதாவது ஆட் பண்ணணுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.